வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. தமிழகத்தில் கருகிய பயிர்களை கண்டதால் மனமுடைந்து மேலும் 5 விவசாயிகள் உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாவிளங்காவயல் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியய்யா. நேற்று மாலை தமது வயலுக்கு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. பின்னர் உறவினர்கள் சென்று பார்த்தபோது வயலில் பெரியய்யா இறந்து கிடந்தார். பயிர்கள் கருகியதால் மனமுடைந்த அவர் இறந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூரை சேர்ந்த செல்லம்மாள் தனது நிலத்தில் நெல் சாகுபடி செய்திருந்தார். போதிய தண்ணீரின்றி பயிர் கருகியதால் மனமுடைந்த அவர் மயங்கி விழுந்து இறந்தார். மதியம் என் அம்மா தாயார் தண்ணி இல்லாமல் வறட்சியாகி பயிர்கள் வாடியதை பார்த்து வந்து அழுதார். நானும் ஆறுதல் கூறினேன். 3 மணி அளவில் தாகாமல் திடீர்னு இறந்துட்டாங்க. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே சின்ன பொன்னாம்பூரை சேர்ந்த விவசாயி கணேசன் தனக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிர் கருகியதால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த விதைப்பு தண்ணி பாய்ச்ச முடியாமல் போனதுனால அவங்களுக்கு ஈபியில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதன் காரணத்தால் விதைச்ச விதைப்பு பூரா பட்டு போச்சு. இந்த பட்டு போனதுனால இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெய்த மழையில் உழுதுட்டு அடுத்த கட்ட ஏதாவது விவசாயம் செய்யலாம்னு உழுதுட்டாங்க பையனுங்க. அதை போய் பார்க்க போனவரும் அதே அதில் மயங்கி இறந்துட்டாங்க. இதனிடையே கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 விவசாயிகள் இன்று உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இன்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 5 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் போதிய தண்ணீர் இன்றி கரும்பு பயிர்கள் கருகியதால் மனமுடைந்த விவசாயி மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டத்தில் போதிய நீரின்றி பெரும்பாலான விவசாய நிலங்கள் கருகியுள்ளன. போதிய நீரின்றி விவசாயம் பொய்த்த சோகத்தில் இருந்த விவசாயி முத்துசாமி அவரது தோட்டத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். விவசாயிகளின் தொடர் மரணம் சக விவசாயிகளிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதே பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முத்துசாமி, ராமலிங்கம் ஆகியோர் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அவர் அப்படியே ஒரு 4 மணி சுமார் இருக்கிறத காட்ட போய் பாட்டு வரலான்னு போயிருக்காரு. போன வாக்கில் அந்த இடத்துலயே அப்படியே பார்த்துட்டு பரிதாபமாக அங்கேயே இறந்துருந்துருக்காரு. 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லி 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லி கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி உயிர் போய் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்காட்டி அப்புறம் பாட்டு இங்கே வந்துட்டேன். அதனால் கடன் தொல்லை தாக்கு பிடிக்க முடியாத சிரமம் இல்லை. ஏதாவது இந்த குடும்பம் ரொம்ப சிரமம். அண்ணனுக்கு கவர்மெண்ட் தான் பார்த்து இது ரொம்ப வறுமையான ஏரியாவும் போயிடுச்சு. தண்ணி இல்லாதனால காரணம் எந்த வகை வருமானம் இல்லாத சூழ்நிலையில் இருக்குன்னு. கடலூர் மாவட்டத்தில் யாரும் வறட்சியால் உயிரிழக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் சம்பத் தலைமையில் தமிழக வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MC சம்பத் கடலூர் மாவட்டத்தில் யாரும் வறட்சியால் உயிரிழக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் வறட்சியால் உயிரிழந்ததாக எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சிகள் தவறான பரப்புரை செய்யறாங்க. அதுல வர நிகழ்வு ஒழிய உண்மை நிலைமை கண்டறிஞ்சு பிரஸ் ரிப்போர்ட்டர் பேசுறோம். இறந்தவங்க எதிர்கட்சிக்காரங்க செய்யற சதின்னு சொல்றீங்களா? அப்படிதான் எங்களுடைய நம்பிக்கை. இங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் அனைவரும் தன்னம்பிக்கை உள்ளவங்க. ஒரு வருஷம் போய்த்தாலும் ஒரு வருஷம் விளைஞ்சிருன்ற நம்பிக்கையில இருக்கிறவங்க. நம்ம மாவட்ட விவசாய மக்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வறட்சி கணக்கெடுப்பு ஆய்வு பணிகளில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பருவமழை பொய்த்ததால் வறட்சி காரணமாக பூண்டி, மீஞ்சூர், திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் உப்பு நீரால் கருகி வீணாகி உள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் வறட்சி பாதிப்பை மதிப்பிடும் பணியில் 487 அரசு ஊழியர்கள் கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் மண் வள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து 4 மாதத்திற்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்விற்கு வந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக நிலவியல் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு இன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஆய்வு பணியில் சுமார் 250 கள அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். கள அலுவலர்களின் ஆய்வுப் பணியை ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், துணை ஆட்சியர்கள் நிலையில் மேற்பார்வையிட்டு கண்காணித்தனர்.
நாகர்கோவிலில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜன் சிங் சவான் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் தோட்ட பயிர்கள் பாதிப்பு குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். நாகை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை தமிழக அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன், வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன், மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி ஆகியோரும் ஆய்வில் கலந்து கொண்டனர். இக்குழுவினர் நாகை மாவட்டத்தில் அகஸ்தியம்பள்ளி, வாய்மேடு, நீர்முளை, திருவாய்மூர், எட்டுக்குடி, திருக்குவளை, கிள்ளுக்கடி உள்ளிட்ட 20 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் வறண்ட பேச்சிப்பாறை அணையை ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி தாலுகாக்களில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகளிடம் விவசாயிகள் கண்ணீர் மல்க தங்கள் பாதிப்பு குறித்த கோரிக்கைகளை வைத்தனர். மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் 80% நெல் பயிர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அவர், ஆய்வு குறித்த அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு நிதி பெற்று விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜலட்சுமியுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதன்மைச் செயலர் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் ஆகியோர் தற்பொழுது வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். எந்தெந்த இடங்கள்லாம் இப்போ பார்வையிட்டிருக்கோம்? நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? திருநெல்வேலி பொறுத்தளவு 80% அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மானூர், வன்னிக்கோணந்தல், வனமடை சத்திரம், குருவிகுளம், இப்போ பனையூர், எல்லா ஏரியாலுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் ரெண்டு துறையும் சேர்ந்து அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு மனு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படுற 10ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை தாக்கல் செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். விவசாயிகள் 25,000 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயிர்க்கடன்கள் ஏதாவது தள்ளுபடி செய்யப்படுமா? ஏதாவது நடவடிக்கை அரசாங்கம் அதுக்கு தகுந்தாப்புல முடிவெடுக்கும். நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம மாவட்டத்தில் இப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? தற்பொழுது இந்த நிவாரணத்தை எப்போ அவங்களுக்கு வழங்கும்? தற்பொழுது மதிப்புக்குரிய வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் முதல்நிலை கிரவுண்ட் ட்ரூத்திங் எக்ஸசைஸ் என்று சொல்லி உண்மை கண்டறியக்கூடிய சோதனையை எடுக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்திலே வேளாண்மை துறையும் விவசாயத்துறையும் இணைந்து அந்த சோதனையை மேற்கொண்டுள்ளார்கள். அதே சமயத்திலே இணையாக ஒவ்வொரு விவசாயினுடைய நிலமும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று கணக்கெடுப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அரசிற்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். அரசு தக்க நிவாரண உதவியை விவசாயிகளுக்கு அறிவிக்கும். திருநெல்வேலி மாவட்டத்திலே உளுந்து, பாசிப்பயிறு, மக்காச்சோளம், நெல் உட்பட பல்வேறு பயிர்களிலே இந்த பருவ காலத்தில் 80% விவசாயிகளுடைய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த கணக்கெடுப்பிலே சேர்க்கப்பட்டு அனைவருக்கும் நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்து அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கிய இடங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட கடுமையான இடங்களில் தற்பொழுது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வருகிற 9ஆம் தேதி தமிழக முதல்வரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் சங்கரன்கோவில் செய்தியாளர் கணேஷ்குமாருடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், சங்கரன்கோவில். தமிழகத்தில் வாடிய பயிர்களை கண்டு மனவேதனையில் உயிரிழக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவள்ளி பகுதியில் தண்ணீரின்றி வாடிய பயிர்களை கண்ட விவசாயி மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆத்தூர் அருகே நரிப்பாடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி செங்கோடன் என்பவர் 4 ஏக்கர் நிலத்தில் மஞ்சள், கத்திரிக்காய், மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டிருந்தார். போதிய நீர் இல்லாமல் பயிர்கள் கருகியதால் செங்கோடன் மிகுந்த மனவேதனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடனை எப்படி அடைப்பது என தெரியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்த அவர் தனது தோட்டத்திற்கு சென்றார். வாடிய பயிர்களை கண்ட செங்கோடன் அங்கேயே மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார்.
முதல்ல அப்படி காட்டு பக்கம் போவார். போய் நேற்று பார்த்தாரு. பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி காஞ்சி போச்சே, எப்படிடா பொழைப்ப, எப்படிடா கடன் கட்டுவேன் அப்படின்னு அழுதாரு. அப்பவே எப்படிடா கடன் கட்டுவேன், எப்படிடா பொழைப்ப, தண்ணி இல்லைங்க தாத்தா அப்படின்னா. அப்படின்ட்டு வந்து அப்படியே படுத்தது தான். பேசல பேச்சுமில்ல மூச்சுமில்ல தாத்தா தாத்தா அவனுக்கு கூப்பிட்டானுங்க. பேசலிங்க. அவருக்கு காடு காஞ்சது தாங்க, அவனுக்கு கவலையே காடு காஞ்சது தாங்க அவருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வாகை தாகூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி வேல்சாமி மக்காச்சோள சாகுபடி பொய்த்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். 9 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டிருந்த வேல்சாமி போதிய நீரின்றி பயிர்கள் கருகியதை கண்டு சோகமடைந்தார். விவசாயத்திற்காக வாங்கிய கடனையும் கட்ட முடியாமல் தவித்து வந்த அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது தோட்டத்திற்கு சென்ற வேல்சாமி அங்கேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாயம் பொய்த்ததால் விவசாயி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணந்தல் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி பூக்கள் சாகுபடியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே விவசாய கிணறு வற்றியதால் மனமுடைந்த அவர் போதிய நீரின்றி விவசாயத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி கேட்ட நிலையில் மன உளைச்சலில் இருந்த அண்ணாமலை தன் தோட்டத்தின் அருகில் இருந்த புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூ செடி அந்த பூவருக்கு போய் பூவெல்லாம் நஷ்டம் ஆகி போயிடுச்சு. அதனால் அதை பார்த்துட்டு மனசு வெறுத்து நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணவங்க கடன் ஆகி போயிடுச்சு, இதுவும் இப்படி கடன் ஆகி போயிடுச்சு இன்னும் வெறுத்து அவர் அங்கேயே சுருக்கு வச்சுன்னு செத்துட்டாரு. பக்கம் பார்த்து நாங்கள் போனோம். கடலூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் பிரதமர் வீட்டின் முன் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டம் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள பாலக்கரையில் விவசாய சங்கத்தினர் சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்டு பேசிய நதிநீர் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணம் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நெல்லுக்கு 30,000மோ, புஞ்சை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000மோ, வாழைக்கு ஏக்கருக்கு 1 லட்சமோ, கரும்புக்கு ஏக்கருக்கு 50,000மோ, விவசாய கூலி தொழிலாளர்களால் ரேஷன் கார்டுக்கு 15,000 தரணும் என்று கேட்டு எங்களது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் போராடிட்டு இருக்கோம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை தினமணி திரையரங்கு சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும், தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக 1 ஏக்கருக்கு இழப்பீடாக 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விவசாயிகளின் தற்கொலைக்கு மத்திய மாநில அரசுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் வைகோ கோரிக்கை விடுத்தார். விவசாயிகள் படுகிற இந்த வேதனையை போக்க பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் நிவாரணம் தருவதோடு இறந்து போன குடும்பங்களுக்கும் 25 லட்சம் கொடுத்தே தீர வேண்டும் என்று நான் வாதாடவில்லை. அரசுக்கு எவ்வளவு முடியும், மேக்சிமம் அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்க முடியும், அதை எப்பொழுது கொடுப்பது, அது ஒரு திட்டமிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கள். திமுகவின் புதிய இளைஞரணி செயலாளராக முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் நேற்று முன்தினம் பதவி உயர்வு பெற்ற நிலையில் அவர் ஏற்கனவே வகித்து வந்த பதவிகளில் ஒன்றான மாநில இளைஞரணி செயலாளர் பதவி முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கட்சியின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் வெளியிட்டுள்ளார். இளைஞர் அணியின் இணை செயலாளராக சுபாஷ் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுகவில் கடந்த 1984ஆம் ஆண்டு முதல் இளைஞர் அணி செயலாளராக மு.க. ஸ்டாலின் இருந்து வந்த நிலையில் 32 ஆண்டுகளுக்கு பின்னர் திமுகவிற்கு புதிய இளைஞர் அணி செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
திமுகவின் செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்று இருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையா தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த பழ கருப்பையா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் மாறுதலுக்காக தயாராகி வருவதாக கூறிய பழ கருப்பையா ஆளும் கட்சியான அதிமுக பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். செயல் தலைவர் தளபதி அவர்களுடைய உடன்பிறப்புக்கான இன்றைய கடிதம் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்றல்ல, புதிய தமிழகம் படைப்பதற்கு நாம் தயாராவோம் என்ற அவருடைய சொல் வெல்லும் சொல். நாடு மீண்டும் ஒரு மாறுதலுக்கு அவருடைய தலைமையில் தயாராகி கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமையில் புதிய தமிழகம் படைக்கப்படுகின்ற வரலாறு ஏற்படும். திமுக செயல் தலைவராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ள நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியை மு.க. அழகிரி, கனிமொழி ஆகியோர் கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாள்தோறும் அரசியல் கட்சியினர், பிரபலங்கள் உள்ளிட்டோர் நலம் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து கருணாநிதியின் உடல்நலனை கருத்தில் கொண்டு திமுகவின் செயல் தலைவராக மு.க.ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மு.க. அழகிரி, கனிமொழி ஆகியோர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று கருணாநிதியை சந்தித்தனர். இரண்டு பிரச்சனைகளை பற்றியும் பேசுவோங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பற்றி. ஆனால் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நடைபெறவில்லை என்றால் அதை பற்றியும் பேசுவோம். அதை விட முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனையை பற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பாராளுமன்றத்தில் பேசும். தமிழகத்தில் விவசாயம் பொய்த்துள்ள நிலையில் காரைக்குடி அருகே பள்ளி மாணவர்களுக்கு விவசாயம் குறித்த முக்கியத்துவத்தை கற்றுத்தரும் முயற்சியில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் பருவமழை போதிய அளவில் பெய்ய தவறியதால் விவசாயம் பொய்த்து போய்விட்டது. இதனால் அதிர்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பள்ளி ஒன்று மாணவர்களுக்கு விவசாயம் குறித்து செயல்முறை பாடம் நடத்தி வருவது வரவேற்பை பெற்றுள்ளது. பள்ளியின் பின்புறம் உள்ள பகுதியில் ஏர் பூட்டி நிலத்தை உழுது விவசாயத்தின் மேன்மையை மாணவர்களுக்கு போதித்து வருகின்றனர். மேலும் மாணவர்களை நிலத்தை உழ செய்து பயிற்சி தருவதால் அவர்களும் இயற்கை விவசாயம் குறித்து தெரிந்து கொண்டதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். முன்னாடி எதுவும் தெரியாது. இப்போ எங்கள் ஸ்கூல் நன்னேரி கல்வி திட்டம் மூலமாக எங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இந்த விவசாயத்தில் நாங்கள் செயற்கை பொருள் எதுவுமே உபயோகிக்கல, இயற்கை பொருட்கள் தான். அதுவும் டிராக்டரால் நம்ம உழுதோம்னா மண் மலடாயிரும் சொல்லி எங்களை மாடு உழுவுறத கொண்டு வந்திருக்காங்க. ஓமலூர் வட்டார பகுதிகளில் பொங்கலுக்கு தயாராக வளர்ந்து நிற்கும் செங்கரும்புகளுக்கு போதிய விலை கிடைக்காதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்காக சுமார் 1000கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் செங்கரும்பு பயிரிடப்பட்டு உள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 1,30,000 ரூபாயினை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பணப்புழக்கம் இல்லாததால் அதிக விலை கொடுத்து கரும்பை வாங்க வியாபாரிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் வயலில் உள்ள செங்கரும்பை குறைந்த விலைக்கே வியாபாரிகள் கேட்பதால் கரும்பை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பொங்கல் பரிசுடன் செங்கரும்புகளை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் மழையும் பெய்யல, கிணத்துல தண்ணி இல்லை, ஒன்றும் வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் 1,30,000 ரூபா செலவு பண்ணிருக்கிறாங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க. இப்போ 30,000 ரூபா அப்படின்னு கடன் வாங்கி தான் போட்டிருக்கிறோங்க. ஆனால் நம்ம லாஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இந்த அரிசி வெல்லம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ கொடுக்கும்போது இந்த கரும்பும் கவர்மெண்ட் வாங்கி கொஞ்சம் கொடுத்தாங்களா விவசாயிங்க கொஞ்சம் பயனடைகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சில்லறை தட்டுப்பாட்டால் முந்திரி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கன்னியாகுமரியில் முந்திரி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில்லறை தட்டுப்பாட்டால் கன்னியாகுமரியில் முந்திரி ஆலை முதலாளிகள் ஊதியத்தை வங்கிக் கணக்கில் வழங்குவதால் தொழிலாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தொழிலாளர்களின் ஊதியத்தை ரொக்கமாக வழங்க வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குழித்துறையில் முந்திரி தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். முந்திரி ஆலை தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் தலைமையில் பெண்கள் உட்பட 100கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த 3 மாதங்களில் அதிக அளவு வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்ற முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இது தொடர்பாக வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் என்பவர் ஆங்கில பத்திரிகை ஒன்றை மேற்கோள் காட்டி தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் நீதிபதி சுந்தர் அமர்வு முன் இவ்வாறு முறையிட்டார். அப்போது அந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்ளும் என கூறிய நீதிபதிகள் முறையீட்டை நிராகரித்து ஏற்க மறுத்துவிட்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று அம்மாநில அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிலவுவதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் அரசை 6 மாதம் முடக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு நீங்க நன்மை செய்ய மாட்டீங்க, ஆனால் ஏதாவது ஒரு செய்தி வரணும், அதுக்கு என்ன வழி? அவன்கிட்ட சண்டை போடுவோம், இவன்கிட்ட சண்டை போடுவோன்ற வழியில் இருந்தால் என்ன இது அரசாங்கம்? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்யும் காங்கிரஸ் அரசை ஒரு 6 மாத காலத்துக்கு முடக்கம் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க போடணும். அதே போன்று துணைநிலை ஆளுநர் தன்னுடைய கடமையை மறந்து கீழ்த்தரமான இந்த மாதிரி வந்து சண்டை பிரச்சனையில் வந்து தலையிட்டு இருப்பதை வந்து அவங்கள கூப்பிட்டு அறிவுறுத்தணும். இல்லாட்டினா கவர்னரை வந்து மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும். நாங்குநேரி ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுநல இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். நாங்குநேரி ரயில் நிலையத்தை திருவனந்தபுரம் கோட்டத்தில் இருந்து பிரித்து மதுரை கோட்டத்தோடு இணைக்க வேண்டும், நடைமேடைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.